பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பாண்டியன் வீட்டிலேருந்து கிளம்புன பாக்கியம் மயிலோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, என்னதான் சொன்னாலும் இந்த சம்மந்தி வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. தங்கமயில் வெளியில் வேலைக்கு போனால் கஷ்டப்படுவாளே அப்படின்னு நினச்சி வீட்டில் இருக்க வைக்காம வெளியில் வேலைக்கு போயே ஆகணும்னு ஏன் தான் சம்மந்தி இப்படிலாம் புரிஞ்சுக்காம பேசுகிறாரோ. என் பொண்ணு அந்த ஹோட்டலில் போய் வேலை பார்க்குறா, இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு யாராவது பார்த்தா நம்ம குடும்பத்தை பற்றி என்னங்க நினைப்பாங்க? நாம் தான் கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம பொண்ணு தங்கமயில் ஒரு நல்ல வீட்டுக்கு மருமகளாக போயிருக்காளே, அங்கே அவள் சந்தோஷமாக வாழ்வான்னு நினச்சா இந்த பாண்டியன் வீட்டில் உள்ள யாரும் இதை பற்றி புரிஞ்சுக்காம இருக்காங்களே. என்ன சொல்ல வரோமோ அதை புரிஞ்சுக்காம வேற எதையோ பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் தங்கமயிலோட வாழ்க்கையில் நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு பாக்கியம் தங்கமயிலோட நிலைமையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு தங்கமயிலோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாண்டியனோட கடைக்கு போன பழனியும் பாண்டியன் சொன்ன எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு சுகன்யாவை வெளியில கூட்டிட்டு போறோம்னு சொல்லியிருக்கோமே, அதனால கண்டிப்பா இன்னைக்கு மச்சாங்கிட்ட சொல்லிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடணும். இல்ல சுகன்யா இன்னைக்கு சும்மா விட மாட்டா. ஏற்கனவே என் வீட்டில் இருக்கிறது பிடிக்காம என் அண்ணன்களோட வீட்டில் போய் இருக்கா. ஒவ்வொரு நாளும் உன்னை கல்யாணம் பண்ணது தப்புன்னு நினைக்கிறேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கா. இதில் இன்னைக்கு வீட்டுக்கு போய் சுகன்யாவை வெளியில் கூட்டிகிட்டு போல, அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிரும். வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த சுகன்யாவோட குணம் என்னன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு நினச்ச பழனி அங்கே வெளியில் பாண்டியன் சொன்ன மாதிரியே அங்கே பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வராரு. அப்போ பழனி நினைக்கிறாரு, மச்சாங்கிட்ட இப்போயாவது வெளியில் போகிறத பற்றி பேசுவோமா, இல்லை சொன்னால் ஏதாவது தப்பாக நினைப்பாரா, எல்லாரும் முன்னாடியும் திட்டாருன்னா என்ன செய்யன்னு பயந்துக்கிட்டே நிற்க, உடனே இங்கே பாண்டியனும், என்ன பழனி என்னை பார்க்கும்போது பேசணும்னு வர, ஆனால் எதுக்காக அங்கிட்டு போய் நிற்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லை மச்சான் நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல நாளைக்கு சுகன்யாவை வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு, அதான் நேரமாகுது வீட்டுக்கு போகணும், சுகன்யாவை வெளியில் கூட்டிகிட்டு போகணும் மச்சான், நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்க, அதுக்குடனே பாண்டியனும், இதுக்கு எதுக்கு பழனி நீ பாட்டுக்கு பேசாமல் நிற்கிற, நீ கிளம்பலாம், எனக்கும் ஞாபகம் இருக்குது, நான் மறந்துடுவேன் நினச்சியா இல்லை போவேண்டான்னு சொல்லிடுவேன்னு நினச்சியா, இப்போ கல்யாணமான உனக்கு சுகன்யாவை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசையாலாம் இருக்கும்னு எனக்கும் தெரியும்ப்பா. இந்தா பணத்தை வாங்கிட்டு நீ சுகன்யாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடு. சுகன்யா கேட்குறதுக்கு முன்னாடியே அவளை புரிஞ்சுக்கிட்டு தேவையானதெல்லாம் நீ வாங்கி கொடுக்கணும், சரியா அப்படின்னு 200 பணத்தை பழனிக்கிட்ட கொடுக்குறாரு. இதை வாங்கின பழனிக்கு என்ன சொல்லனே தெரியல. என் அண்ணன்க வீட்டுக்கு போனப்ப நீ சுகன்யாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிற, உங்ககிட்ட பணம் இருக்காது, வேணும்னா நான் பணம் தரட்டுமான்னு என் அண்ணனுங்க கேட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், என் மச்சான் பார்த்துப்பாரு, என்கிட்ட பணம் இருக்குன்னு அந்த பேச்சு பேசிட்டு வந்தேன். இப்போ என் மச்சான் வெளியில் கூட்டிகிட்டு போக வெறும் 200 பணத்தை கொடுத்து அனுப்புகிறாரே, இதை வச்சு நான் என்ன செய்கிறது? சுகன்யா ஆசைப்பட்டு கேட்ட பொருளை எதையாவது வாங்கி கொடுக்க முடியுமா? ஏன் மச்சான் இப்படி இருக்காருன்னு தெரியல. ஆனாலும் வெளியில் போகவாது ஒத்துக்கிட்டாரே, இதுக்கு மேலே இங்கே நின்று பேசினா சரிப்பட்டு வராதுன்னு அந்த பணத்தை வாங்கின பழனி மன வேதனையோடு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வீட்டில் இருக்க சுகன்யா, என் வீட்டுக்காரர் இன்னும் வரலையே, வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார், இன்னைக்கு மட்டும் கடையில் வேலை இருந்தது அதான் வர முடியலன்னு ஏதாவது காரணம் சொல்லட்டும், இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன், வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு அப்புறம் கண்டிப்பாக இங்கே சக்திவேல் முத்துவேல் மாமா வீட்டுக்கே போயிடணும், இந்த வீட்டில் இருந்து நமக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுகன்யா. அந்த சமயம் கடையில் இருந்து பழனி வரதை பார்த்துட்டு சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இன்னைக்காவது நாம் சொன்ன மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போக வந்தாரே, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு யோசிக்க பழனிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. கையில் வெறும் 200 பணம் இருக்குது. இதை வச்சு சுகன்யாவை எப்படி வெளியில் கூட்டிகிட்டு போகிறது? சுகன்யா ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டால் வாங்கி தர முடியாதே, ஏற்கனவே நமக்கு சம்பளம் இல்லை, இந்த கடையில் போய் சும்மா நின்று வேலை பார்த்துட்டு வரோன்னு எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இதில் இன்னைக்கு மச்சான் இப்படிலாம் சொல்வார் செய்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பழனி ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வர, உடனே சுகன்யாவும், நம்ம கிளம்பலாமா, என் சேரீயெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இந்த சேலை தான் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, எல்லாம் நல்லா இருக்கு சுகன்யா, போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த கோமதி பழனியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, பழனி நீ சுகன்யாவை முதல் தடவையாக வெளியில் கூட்டிகிட்டு போகிற, உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாக்கா பணம் இருக்குது, மச்சான் தந்த பணம் இருக்குக்கா அப்படின்னு அந்த 200 எடுத்து கோமதி கிட்ட காமிக்கிறாரு பழனி. உடனே கோமதியும், என்ன பழனி இது, ஓ மச்சான் இம்பிட்டு தான் தந்தாரா, இதை வச்சு நீ என்ன செய்வ, என்கிட்டையும் பெருசாக பணம் இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் சேர்த்து வச்ச பணம் இருக்குது, அது எம்பிட்டு இருக்குன்னு தெரியல, இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கங்கே சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கோமதி எடுத்து பழனிக்கிட்ட கொடுக்குறாங்க. இதில் ஒரு 500-600 இருக்கும், ஆனால் இதெல்லாம் போதுமானு கூட தெரியல, இதை வச்சு எப்படியாவது சமாளிச்சிக்க, இன்றைக்கி உன் மச்சான் வரட்டும், என்ன ஏதுன்னு பேசி நானே இனி மாதம் உனக்கு சம்பளம் பணம் தரணும்னு அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் பழனி, முதல் முறையாக வெளியில் கூட்டிகிட்டு போகிற, இப்படி நீ எதுக்கும் கோவப்படாத அப்படின்னு சொல்ல, அக்கா
நான் உன்கிட்ட பணம்னு கேட்கவே இல்லை. நீ தான்க்கா இவ்வளோ பேசுகிற. மச்சான் கொடுத்த பணத்தை வச்சே சந்தோஷமாக என்னால் வெளியில் போயிட்டு வர முடியும். நீ ஒன்றும் அதை என் சம்பள பணத்தை பற்றிலாம் பேச வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அதுக்கு கோமதியும், இல்லை பழனி, முன்னாடி நீ தனியாக இருந்த, உனக்கு என்ன பெரிய செலவு வந்துட போகுதுன்னு உன் மச்சான் உனக்கு பணத்தை தராமல் உனக்காக சேர்த்து வச்சுட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. உன்னை நம்பி சுகன்யா நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. அதனால் ஏதாவது ஒரு தேவையாக இருந்தாலும் நீ பணம் வச்சுருந்தா தானே சரிப்பட்டு வரும். அதுதான் உனக்கும் மதிப்பும் மரியாதையை தரும். அதனால் நான் மச்சாங்கிட்ட அதை பற்றி பேசுகிறேன். இப்போ நீ சந்தோஷமாக சுகன்யாவை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, மச்சான் தந்ததை விட என் அக்கா பாசத்தில் கொஞ்சம் அதிகமாகவே பணத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சுகன்யாவை கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் கிளம்புறாரு பழனி. இங்கே சுகன்யா கிளம்பும் போதே பழனி கிட்ட கேட்குறாங்க, ஆமாங்க பணம்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அப்புறம் நான் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்க என் மச்சான் பணம் கொடுக்கலன்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்க மாட்டிங்களே, அப்புறம் நான் ரொம்ப கோவப்பட்டுருவேங்க அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை என்கிட்ட பணம் இருக்குது, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன், கவலைப்படாமல் வா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு பைக் கூட இல்லையா? எத்தனை வருஷமாக இந்த பாண்டியன் வீட்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, சம்பளம் தான் தரலை, பைக்கையாவது உங்கள் மச்சான் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. இப்போ பாருங்கள் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. எனக்கும் உங்கள் கூட பைக்லலாம் போகணுன்னு ஆசையாக இருக்காதா? இதே நீங்கள் உங்கள் அண்ணனுங்க வீட்டில் இருந்திருந்தா நமக்கு வெளியில் போயிட்டு வர காரே கொடுத்துருப்பாங்கங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன்னு உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் சொன்னாங்கல்ல. நீங்கள் ஏங்க உங்கள் மச்சான் கடையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், அதுவும் சம்பளமே இல்லாமல்? பேசாமல் உங்கள் அண்ணனுங்க வீட்டில் இருக்கிறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு. அதுதான் உங்களுக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உங்கள் அம்மா நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்களான்னு அப்பப்போ நாங்கள் போகும்போது என்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் இதே உங்கள் அம்மா கூட உங்கள் அண்ணனுங்க வீட்டில் இருந்தால் பக்கத்தில் உங்கள் அம்மாவையும் இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம், நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். இந்த வீட்டில் காற்றே வராமல் ஒரு ரூம் இருக்குது, அதில் தங்க இடம் கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள் தான் அந்த ரூம்லேயே தங்க முடியும்? சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவாக எடுத்தீங்கன்னா நாம் உங்கள் அண்ணனுங்க வீட்டிலையே போயிட்டு பணத்துக்கும் இல்லை வசதி வாய்ப்புக்கும் குறையே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்கலாங்க. நீங்கள் வேலைக்கே போகலைனாலும் உங்களுக்கு இருக்க சொத்துலேயே நம்ம நிம்மதியாக இருந்துடலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வர, அதுக்கு பழனியும், எனக்கு எங்கே சந்தோஷமாக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல தான் நான் இருக்கேன். நீ சொன்ன மாதிரி என் அண்ணனுங்க வீட்டுக்கு வந்தா அங்கே எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காதுன்னு தான் உன்னை கூட்டிகிட்டு என் மச்சான் வீட்டுக்கு வந்தேன். இங்கே மச்சான் எனக்கு சம்பளம் தரலனாலும் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எதை பற்றியும் பெருசாக யோசிச்சதில்லை. அதனால் என் மச்சாங்கிட்ட சம்பள பணத்தை பற்றி கேட்டதில்லை. இப்போ அதை பற்றி பேசுகிறேன்னு அக்காவும் சொல்லிட்டாங்க. உனக்கு தேவை பணம், என் சம்பள பணம் மாதம் மாதம் நான் தந்துடுவேன். அதை பற்றி மட்டும் பேசு. மற்றபடி என் அண்ணனுங்க வீட்டுக்கு போகணும், அங்கேயே போயிடலாம், சொத்து கிடைக்கும், வசதி வாய்ப்போடு வாழலான்னா என்கிட்ட பேசாத. நான் உன்னை முதல் முறையாக வெளியில் கூட்டிகிட்டு வரேன், அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமா, வேற எதையாவது பேசலாமே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு பழனி. இங்கே பழனியும் சுகன்யாவும் அவங்க நினச்ச மாதிரி வெளியில் போகிறாங்க. முதல்ல 200 செலவாயிருது. நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 500 தான், அதுவும் அக்கா தந்த பணம். இதை எப்படியாவது நல்லபடியாக வச்சுக்கணும், வீண் செலவு செஞ்சிடவே கூடாது அப்படின்னு யோசிக்க, உடனே சுகன்யாவும், என்னங்க நீங்கள் இங்கே பணத்தையே எண்ணி எண்ணி பார்த்துட்ருக்கீங்க, ஏன் உங்ககிட்ட பணம் கம்மியாக இருக்கான்னு கேட்க, இல்லை இல்லை உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு சாப்பிட அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு ஒவ்வொன்றா கேட்டு சுகன்யா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாத்தையுமே இங்கே பழனி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அங்கே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சுகன்யா சொல்கிறாங்க, ஏங்க இம்புடு தூரம் வந்திருக்கோம், வீட்டில் போய் ஏன் சாப்பிடணும், ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு போகலாமா, ரொம்ப நாள் ஆகுதுங்க வெளியில் வந்து சாப்பிட்டுன்னு சொல்ல, வா சுகன்யா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் கையில் வெறும் 150 ரூபா தான் இருக்குது. இதை வச்சு சுகன்யா கேட்குறத எப்படி வாங்கி தர முடியும்? சரி சமாளிப்போம், நாம் சாப்பிடாம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம், சுகன்யாவை மட்டும் சாப்பிட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டலுக்கு சுகன்யாவை கூட்டிகிட்டு போக, சுகன்யா வேணுன்றதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதுலேயே 200 ரூபா ஆயிடுது. ஆனால் பழனிக்கிட்ட வெறும் 150 ரூபா தான் இருந்ததுனால தான் சாப்பிடாம அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன செய்யன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாரு. அந்த சமயம் சுகன்யா, என்னாச்சுங்க, ஹோட்டலுக்கு வந்த நீங்கள் எனக்கு மட்டும் வாங்கி தரீங்க, நீங்கள் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்களே, என்ன பணம் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை சுகன்யா, அக்கா கொடுத்த பணம், மச்சான் கொடுத்த பணம்னு எல்லாமே சரியாக போச்சு. என்கிட்ட இப்போ 150 ரூபா தான் இருக்குது, மேற்கொண்டு 50 ரூபா வேணும், அப்போ தான் நம்ம வெளியிலேயே போக முடியும்னு சொல்ல சுகன்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? இதுக்கு தான் நான் சொன்னேன், உங்கள் அண்ணன் பணம் கொடுத்தாருல, வாங்கியிருக்கலாமா வேண்டாமா? அப்போ என்னென்னவோ பேசிட்டு வந்தீங்க, என்கிட்ட பணம் இருக்குன்ட்டு வந்தீங்களே, இப்போ பாருங்கள் 50 ரூபா இல்லாமல் நிற்கிறீங்க. இதுக்கு தான் உங்கள் கூட வரக்கூடாதுன்னு நான் அப்போவே முடிவெடுத்தேன். ஆனாலும்
ஆசைப்பட்டு உங்க கூட வந்ததுக்கு இப்படி அவமானப்படுத்துவீங்க அப்படின்னு அவங்க வச்சிருந்த பணத்தை, சுகன்யா தாங்கிட்டே இருந்த பணத்தை பழனி கிட்ட கொடுத்துட்டு, முதல்ல கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு ஹோட்டல்ல ஒழுங்கா சாப்பிடாம தாங்கிட்டே இருந்த பணத்தை கொடுத்துட்டு கோவமா அங்கேருந்து சுகன்யா கிளம்பி வராங்க. உடனே பழனியும், சுகன்யா கோவப்படாத சுகன்யா அப்படின்னு சொல்ல, இதுக்கு தானங்க சொன்னேன் உங்க மச்சாங்கிட்ட நீங்க வேலை பார்க்கறதுக்கு சம்பளத்தை கேட்டு வாங்குங்கன்னு. நீங்க என்னவோ என் மச்சான் மனசை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு பேசுனீங்கல்ல. இப்போ என்னை கூட்டிட்டு வந்து உங்களால் நான் கேட்குறத கூட வாங்கி தர முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா உங்ககிட்ட பணமே இல்லை. என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க. இப்படி பணம் இல்லாத நீங்கள் எதுக்குங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? எதுக்கு என்னை வெளியில் கூட்டிகிட்டு வரணும்? இதுக்கு நான் உங்கள் வீட்லேயே இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி கோவத்தில் இங்கே பழனியை திட்டிக்கிட்டே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. பழனியும் இங்கே சுகன்யாவும் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு இங்கே கோமதி ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்ல நினச்ச மாதிரியே பழனி இங்கே சுகன்யாவை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. பழனி வந்த உடனே இங்கே பாண்டியன் கேட்குறாரு, என்ன பழனி, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கெலாம் போனீங்களா? நீ சுகன்யா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் மச்சான், நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு நான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போயிடுறாரு பழனி. பரவாயில்ல, மாமா இப்போ தான் நல்லா சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு இங்கே கதிர் செந்தில்னு எல்லாருமே நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ரூமுக்கு போன சுகன்யா ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. எப்படியாவது சுகன்யாவை சமாளிக்கணும்னு சொல்லி பழனியும், என்னை மன்னிச்சிரு, இப்போ தான் எனக்கு புரியுது பணம் எவ்வளோ முக்கியம்னு. நான் என் மச்சாங்கிட்ட நாளைக்கே இதை பற்றி பேசுகிறேன். நான் மாதம் மாதம் சம்பள பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன். நீ இப்போ எனக்கு கொடுத்தல பணம், அதையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். நீ இதுக்காக கோவப்படாத. இன்னொரு தடவை உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது என் பணத்துலையே நான் உனக்கு செலவு பண்ணுறேன். உன்கிட்ட நான் பணமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. போதுங்க போதும், என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவமானப்படுத்தின வரைக்கும் போதும். என்கிட்ட பணத்தை வாங்கி எனக்கே ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்குற நிலமையில இருக்கீங்க நீங்கள். இதே உங்கள் அண்ணன்க வீட்டில் இருந்திருந்தா காரில் போயிட்டு வந்திருக்கலாம். தேவையான பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. கணக்கு பார்க்காம பணம் நமக்கு இருந்திருக்குங்க. ஆனால் உங்கள் மச்சான், நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் காலையிலேருந்து இங்கே வந்து கொஞ்சம் கூட உட்காராம சாப்பிடாம அந்த கடையில் நின்று வேலை செஞ்சால் கூட பணம்னு எதையும் தரமாட்டார். ஏன் வெளியில் போகிறோமே, முதல் முறையாக வெளியில் இங்கே மனைவியை கூட்டிகிட்டு போகிறானே பழனின்னு கூட கொஞ்சம் பணத்தை கொடுத்தாதான் என்ன உங்கள் மச்சானுக்கு? அவங்க பசங்களை ஒரு மாதிரியும் உங்களை ஒரு மாதிரியும் கவனிக்கிற இந்த வீட்டில் நீங்கள் எதுக்குங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லை சுகன்யா, நீ தப்பாக பேசுகிற. மச்சானாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் என்னை அப்படி பிரித்து பார்த்ததே இல்லை. ஏன் என் அண்ணனுங்க வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தப்ப வெளியில் போனா சொன்னாங்க இல்லையே? வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. என் மச்சானை பற்றியும் என் அக்காவை பற்றியும் என் முன்னாடி தப்பாக பேசாத, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. என்ன வேணாலும் சொல்லு, உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக பொறுமையாக போகிறேன். ஆனால் இந்த வீட்டில் உள்ள மற்ற யாரையாவது நீ ஏதாவது பேசுனேன்னு வையேன், அப்புறம் நான் இப்படி பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே சுகன்யாவும், அதானே பார்த்தேன், என்னை விட உங்களுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க தான் ரொம்ப பெருசாக போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு என்னை இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நான் இப்போவே கிளம்புறேன். ஒன்று எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இல்லைனா உங்கள் அண்ணனுக்கு வீட்டுக்கு போகிறேன். அங்கேயாவது நான் நிம்மதியாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. உடனே பழனியும், நீ எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் உள்ளவங்கள இப்படி பேசுகிறதெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியல. எதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு இப்போ தான் தோணுது. ரொம்ப சத்தமாக பேசாத சுகன்யா. வெளியில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சா என் நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்னை பற்றி ரொம்ப எங்கள் அக்கா மனசு வேதனைப்படுவாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன்னு எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. உன்னோட குணம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே உங்களுக்காக தான். ஆனால் நீங்களே என்னை இப்படி பேசும்போது எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு தோணுது. பேசாமல் நான் கிளம்பி போயிடட்டுமா அப்படின்னு 2 பேரும் பேச அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருது. அந்த சமயம் இது எதுவுமே தெரியாத கோமதி ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க, ஏமா ராஜி, உன் சித்தப்பா பழனி சாப்பிடலைன்னா வந்து சாப்பிட சொல்லுமா அப்படின்னு சொல்ல, நான் போய் என்னன்னு 2 பேர்கிட்டையும் கேட்டுட்டு வரேன்னு சொல்லி அங்கே அந்த பக்கமாக போகிறாங்க. அங்கே ரூம் பக்கம் போய் நிற்கிறாங்க ராஜி. அவங்க 2 பேரும் ரொம்ப பேசுகிறாங்க. பெரிய பிரச்சனை வர்றது எல்லாத்தையுமே வெளியில் நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே சுகன்யா கொஞ்சம் கூட பழனிக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க ராஜி. என்னது இது, சித்தப்பா சுகன்யா சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னு இத்தனை நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா சித்தி ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க? அப்படி சித்தப்பா ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாரே, பணத்துக்காக இப்படி இல்லாமல் பேசுவாங்க? என் அப்பாவும் சித்தப்பாவும் பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்கன்னு சித்திக்கு அந்த வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்கு.
இங்கே வந்தது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் வெளியில் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க, சித்தப்பா கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு இங்கே ராஜிக்கு ஒன்றுமே பேச முடியாமல் இங்கே பழனியோட நிலைமையை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இதை பற்றி சித்திக்கிட்ட கண்டிப்பாக பேசணும். இன்னொரு தடவை சித்தப்பா கிட்ட இப்படி மதிப்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டா அதெல்லாம் பெரிய தப்புன்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா அப்படின்னு இங்கே ராஜி கூப்பிடுறாங்க. உடனே பழனியும், சொல்லுமா ராஜி, நீ எப்போ வந்தேன்னு கேட்க, நான் அப்போவே வந்துட்டேன் சித்தப்பா. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பிடலண்ணா, உங்களை கூப்பிட்டாங்க கோமதி அத்தை அப்படின்னு சொல்ல, வேண்டாமா ராஜி, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே சுகன்யாவும், ஏங்க போய் சொல்கிறீங்க? அதான் ஹோட்டலில் சாப்பிட பணம் இல்லாமல் அவமானப்பட்டு வந்தோம்ல, நீங்கள் தான் சாப்பிடவே இல்லையே. நானும் ஒழுங்காக சாப்பிடாம கோவத்தில் எந்திரிச்சு வந்துட்டேன். போய் சாப்பிடுங்க, அதான் உங்கள் அக்கா கூப்பிடுறாங்கல்ல அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு சித்தப்பா ரொம்ப பாவம், இங்கே சித்தியை வெளியில் கூட்டிகிட்டு போய் பணம் இல்லாமல் இப்படி அவமானப்பட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, சித்தப்பா வாங்க சித்தப்பா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ராஜி அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே பழனியும், நீயும் தான் ஒழுங்காக சாப்பிடல. என்னதான் நம்ம கடையில் பிரச்சனை இருந்தாலும் வெளியில் அதெல்லாம் காமிக்க வேண்டாம். நாம் எப்பயும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே என் மச்சானும் என் அக்காவும் நினைக்கட்டும். நீ வா சாப்பிடலான்னு சொல்லி சுகன்யாவை கூட்டிகிட்டு பழனி வெளியில் போகிறாரு. எல்லாருக்கும் பரிமாறுறாங்க கோமதி. ஒவ்வொருத்தரும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக பழனி இருக்காருன்னு கேள்வி கேட்குறாங்க, அவரை சிரிக்க வைக்கிறாங்க. ஆனால் பழனி கண் கலங்கி போய் உட்காந்துருக்காரு. இது எல்லாத்தையுமே ராஜி கவனிக்கிறாங்க. பழனி சித்தப்பா ரொம்ப நல்லவர். அவர் மனசை புரிஞ்சிக்காம சுகன்யா சித்தி இப்படிலாம் பேசுறது நடந்துக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. எப்பயுமே பழனி சித்தப்பா இருக்கிற இடத்துல எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் கண் கலங்கி உட்காந்துருக்காருன்னா அதுக்கு காரணமே சுகன்யா சித்தி மட்டும்தான். இன்னைக்கு கண்டிப்பாக சித்திக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசி இங்கே சித்தப்பாவை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ராஜி சாப்பிடாம இதை பற்றியே யோசிக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த சமயம் சுகன்யா கோவத்தில் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ராஜியும் சுகன்யா கிட்ட பேச போகிறாங்க. என்ன சித்தி, நீங்கள் உள்ளே வரலையான்னு கேட்க, உள்ளே வந்தாலும் இப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராஜி. ஆனால் உன் வீட்டில் நான் இருந்தால் எம்பிட்டு சந்தோஷமாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு சொத்து மேலே ரொம்ப ஆசை, பணத்து மேலே அதை விட அதிகமான ஆசை. அதனால் சித்தப்பாவோட மனசை புரிஞ்சுக்காம அந்த பேச்சு பேசுகிறீங்க. ஏன் சித்தி, என் வீட்டில் நான் அத்தனை வருஷமாக இருந்தேன். ஆனால் அங்கே இருந்ததை விட இங்கே தான் நான் நிம்மதியாக இருக்கேன். உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா எதுக்காக சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? சித்தப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இப்போ உங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் முகத்தில் சிரிப்பே இல்லை. எப்பயுமே சோகமாக இருக்காரு. எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இங்கே பழனி சித்தப்பாவோட மனசை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா? உங்களுக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னு கேட்க, அதுக்குடனே சுகன்யாவும், ஏ ராஜி, நீ டியூஷன் எடுக்க போறியே, கதிருக்கு உதவி செய்ய பணம் தேவைன்றதுக்காக தானே? அதே மாதிரி படிக்கும்போதே உனக்கு எதுவும் பண தேவை இருந்தால் கதிர் தான் அதெல்லாம் பார்த்துக்கணுன்றதுக்காக பொறுப்பாக கதிர் வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, பணமும் இருக்குது. ஆனால் என் வீட்டுக்காரர் பழனி எத்தனை வருஷமாக பாண்டியனோட கடையில் வேலை பார்க்குறாரு. ஆனால் சம்பளம்னு எதுவுமே வரல. இனியாவது தரணும்ல. நாங்கள் இன்றைக்கி வெளியில் போகும்போது உங்கள் மாமா வெறும் 200 ரூபாயை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதை வச்சு நாங்கள் எப்படி சமாளிக்க முடியும்? இனி நான் வெளியில் போகவே கூடாது அப்படின்னு முடிவே எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, உன் அப்பா வீட்டில் நான் இருந்திருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். எனக்குன்னு வர வேண்டிய சொத்தெல்லாம் வந்திருக்கும். உன் சித்தப்பா இதை பற்றிலாம் புரிஞ்சிக்காம பணம் முக்கியம் இல்லை, பாசம்தான் முக்கியம்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு வேறு என்ன செய்யன்னு தெரியாம தான் இப்படிலாம் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, தப்பு சித்தி, நீங்கள் பேசுகிறதும் தப்பு, செய்கிறதும் தப்பு. பணம் தான் முக்கியம்னு நான் டியூஷன் எடுக்க போகலை. கதிர் மேலே உள்ள பாசத்தில் உதவி செய்கிறதுக்காக போனேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, பணம் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறீங்க. பழனி சித்தப்பாவோட மனசை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. வெளியில் எங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க, ஆனால் சித்தப்பாவுக்கு மதிப்பும் மரியாதையும் தராமல் அந்த பேச்சு பேசுகிறீங்க. என் சித்தப்பா இவ்வளோ சோகமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போல்லாம் அவர் முகத்தில் சிரிப்பே இல்லைன்றது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு காரணமும் நீங்கள் தானே, அதுவும் எனக்கு தெரிய வந்துருச்சு. இப்படியே நீங்கள் பழனி சித்தப்பா கிட்ட பாசமாக நடந்துக்காமல் இப்படி அடிக்கடி திட்டி அவமானப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நான் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நல்லபடியாக நீங்கள் சித்தப்பாவை பார்த்துக்கணுன்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அதனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும், நீங்கள் உங்களை திருத்திக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை தேவையில்லாமல் சித்தப்பா கிட்ட பிரச்சனை செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறமா நான் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் இதை பற்றி சொல்ல வேண்டியதாக போயிடும். எங்கள் முன்னாடி நடித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. சித்தப்பா கிட்ட பாசமாக போய் பேசுங்க, நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு பணம் தான் முக்கியம்னு இப்படி பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா
நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சித்தி. நீங்கள் ரொம்ப நல்லவங்க நினச்சேன். ஆனால் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கீங்க. போதும், நீங்கள் இனிமேல் எங்ககிட்ட நடிக்கவும் தேவையில்ல, இங்கே பழனி சித்தப்பாவை இவ்வளோ அவமானப்படுத்தவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி இங்கே வெளுத்து வாங்குறாங்க சுகன்யாவை. என்ன இந்த ராஜி என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இந்த பேச்சு பேசிட்டு போகிறாளே, என்ன தான் பழனிக்கு சப்போர்ட் பண்ணாலும் அதுக்குன்னு சித்தின்ற மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம இப்படியா பேசிட்டு போகிறது அப்படின்னு ராஜி மேலே கோவமாக இருக்காங்க சுகன்யா.